சின்ன வயசுலயே வந்து எம்ஆர் டயக்னோசிஸ் வந்து எம்ஆர் சைல்டு அண்ட் அந்த கார்டு வச்சிருக்காங்க 70% சேலஞ்ச். யா அது இருக்கு. பட் அவங்கள வந்து நல்லபடியா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. வீட்டு வேலையெல்லாம் நல்லா சமைப்பாங்க, அவங்க துணி துவைச்சுப்பாங்க, அவங்க குழந்தைங்களெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்களாம். அவங்க அம்மா இறந்து போனப்போ அவ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கா. டாக்டர்கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் மருந்து சாப்பிட மாட்டேன், அதனால மருந்து கொடுக்காம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அப்பாவும் இறந்துட்டாங்க. அப்பாவும் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க போல இருக்கு, அவங்களும் இறந்துட்டாங்க. ஆனா அந்த அம்மாவோட ஃபேமிலி, அம்மாவோட தம்பி, அவரே ரிட்டையர்ட் பர்சன், அந்த அம்மாவோட அக்கா, அவங்களும் வயசானவங்க, அவங்க எல்லாம் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இந்த பாப்பாவை கொஞ்ச நாள் கொண்டு போய் வச்சுப்பாங்க, அப்படியெல்லாம் இருந்திருக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்னா, இப்போ பழனி அம்மாளுக்கு சீக்கிரம் கோவம் வருதாம். In the sense, கோவம் வந்தா she gets into a frenzy, she beats up people, குழந்தைங்களை அடிச்சிடுறாங்க, பக்கத்து வீட்டிலலாம் கல் எறிஞ்சிடுறாங்க. She has hit herself on the wall and hurt herself. பல்லெல்லாம் உடைஞ்சிருக்கு. But very, very smiling, cheerful, very brisk girl. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு மருந்து கொடுத்தா she will improve. பட் அவங்க மருந்து சாப்பிட மாட்டேன்னு இது பண்றாங்களா? உங்களுக்கு இஷ்டம் இல்லையா மருந்து சாப்பிட? ஆமா, மருந்தே சாப்பிடல. இப்ப அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்காங்க சொல்றேன் நான் ஜுரைரா. அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. So they want to send her to a home. என்ன பண்ணலாம் ஜுரைரா? What is your suggestion? அவங்களால பெய்டு ஹோம்களை அனுப்புறதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கிற மாதிரி ஃபேமிலியா இல்ல புவர் ஃபேமிலியா மேம்? அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இந்த குழந்தைக்கு, இந்த பொண்ணுக்கு ஏதாவது அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா? என்ன மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வரும் ஜுரைடா? எங்க கிட்ட வந்து பெய்டு கிடையாது, எங்க கிட்ட ஃப்ரீ தான். இப்ப எங்க கிட்ட ஃப்ரீயா இருந்துச்சுன்னா they will have to get a memo. உங்களுக்கு தெரியும்ல, போலீஸ் மெமோ stating that they are destitute, யாரும் இல்லாத காரணத்தால இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. பிகாஸ் ஃபேமிலியோட இருக்கவங்களை இங்க வச்சுட்டா அப்புறம் ஃபேமிலியில இருக்கவங்க ஒருத்தர் மட்டும் பார்க்க வந்தா எங்க கிட்ட இருக்க மற்ற 300 பேருக்கு யாருமே பார்க்க வர மாட்டாங்க மேம். It affects them psychologically. அதனால நாங்க ஃபேமிலியோட இருக்கவங்கள எடுக்கிறது கிடையாது. இப்போ இவங்க எங்க கிட்ட விட்டா அந்த சேலஞ்ச் தான். If they are ready for that, then it's a different question. அப்ப அவங்க வந்து பார்க்கவே முடியாது இல்லையா?